என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆஃப் 5 minus I divided by 2 plus 3I plus 3 minus I divided by 4 plus 5 கொடுத்துருக்காங்க. ஒட்டுக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் மாதிரி தெரியும். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், தனித்தனியாக பாருங்கள். இந்த ப்ளஸ் விட்டுருங்க, இது மட்டும் தனியாக பாருங்கள். 5 minus I divided by 2 plus 3I இது வந்து ஒரு தனி ப்ராப்ளம். இதை வந்து நம்ம கேஸ் 1 எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அடுத்து இதை மறைச்சிக்கங்க பாருங்கள். 3 minus I divided by 4 plus 5I இப்படி கொடுத்து நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸியாக சால்வ் பண்ணிவிடுவோம். இது வந்து கேஸ் 2ன்னு வச்சுக்கலாம். இது கேஸ் 1 எடுத்து நம்ம தனியாக சால்வ் பண்ண போகிறோம். இது கேஸ் 2ன்னு சொல்லி தனியாக எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கணும். இதுக்கும் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு இதுக்கு தனியாக ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு தனியாக ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ரியல் பார்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். அதே மாதிரி ரெண்டு இமேஜினரி பார்ட்டையும் தனியாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களாமா? ஃபஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இது இஜெட்னு பேர் கொடுத்துக்கலாம். இது வந்து என்ன, கேஸ் 1 எடுத்துக்கலாங்களா? இப்போ இங்கே கேஸ் 1 கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ கேஸ் 1 இஜெட் ஈக்குவல் டு 5 minus I divided by 2 plus 3I இது ஃபஸ்ட்டாக எடுத்துருக்கனால இதை வந்து Z1 எடுத்துக்கிறேன். புரியுதாமா? இதை வந்து Z1ன்னு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இஜெட்னு பேர் கொடுப்போம். இது நான் வந்து இங்கே Z1 எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து Z2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த Z1 plus Z2 அதாவது Z1 plus Z2 நான் என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? ஃபைனலாக Zன்னு எடுத்துக்க போகிறோம். புரியுதுங்களாமா? ரைட். இப்போ Z1 ஈக்குவல் டு 5 minus I divided by 2 plus 3I இப்போ என்ன பண்ணணும்? காஞ்சிகேட்டால் மேலே கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். காஞ்சிகேட் எப்படி சார் எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் சைன் மாற்றணும். இங்கே இமேஜினரி பார்ட் என்ன? ப்ளஸ் 3I. இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன? மைனஸ் 3I. அப்போ வந்து என்னென்னா 2 plus 3Iனா இதனுடைய காஞ்சிகேட் வந்து 2 minus 3I. அப்போ 2 minus 3ஆல் மேலே கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது நியூமினேட்டரையும் டினாமினேட்டரையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களாமா? இப்போ 2 plus 3I காஞ்சிகேட் தான் 2 minus 3I. மேலே கீழேயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு கால்குலேட்டர் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ காம்ப்ளெக்ஸ் மோட் செட் பண்ணுங்கள். பாருங்கள், மோடு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 2 அமுத்துங்க. காம்ப்ளெக்ஸ் மோட் வந்து செட் ஆகிடும். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 5 மைனஸ் இந்த ஐக்கு என்ன பண்ணணும்? இந்த இஎன்ஜிங்கிற பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை அமுத்துங்க. 5 minus I ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து பாருங்கள், இன்டூ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 minus 3 ஐக்கு என்ன பண்ணணும்? இந்த இஎன்ஜி பட்டன் அமுத்தணும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணால் ஈக்குவல் அமுத்துக்கு பாருங்கள், ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 7 வருதுங்களா? 7. இப்போ ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்தினா இமேஜினரி பார்ட் வந்துடும். இமேஜினரி பார்ட் பாருங்கள், -17I. அப்போ -17I பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கீழே. அப்போ -17I டிவைடட் பை டினாமினேட்டர் பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 plus 3I ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்டூ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 minus 3I ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவல் அமுத்தினா ஆன்சர் வருது பாருங்கள், 13. இப்போ இமேஜினரி பார்ட்டு டினாமினேட்டரில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் தான் வரும். இமேஜினரி பார்ட் எப்பயுமே 0 வரும். பாருங்கள், ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்தி பாருங்கள், 0 வரும். நம்ம இங்கே 0 கொடுக்க வேண்டியதில்லை. சரியாம்மா? சார் இது எப்படி சார் வந்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் டினாமினேட்டருக்கு சொல்கிறேன். பாருங்கள், A plus IB இன்டூ A minus IBன்னு இருந்தால் இது நம்ம எப்படி எழுதலாம்னா A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது I ஸ்கொயரோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா -1. புரியுதுங்களாமா? I ஸ்கொயர் வந்து என்ன? -1. இது A plus IB இன்ட்டு A minus IBனா A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் எழுதலாம். ஏங்கிறது ரியல் பார்ட், Bங்கிறது இமேஜினரி பார்ட். இது பாருங்கள், A plus IBயில் இருக்குது. இது வந்து என்ன? A minus IBயில் இருக்குது. அப்போ A ஸ்கொயருங்கும் போது 2 ஸ்கொயர்னு வருமா? 2 ஸ்கொயர்னா 4. B ஸ்கொயருங்கும் போது Bங்கிறது என்ன? 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் வந்து 9. அப்போ 2 ஸ்கொயர் வந்து 4 ப்ளஸ் 3 ஸ்கொயர் வந்து 9. அப்போ 4 + 9 வந்து நம்மளுக்கு என்னமா வரும்? 13 வரும். இது எப்படி வந்துன்னா இதை கால்குலேட்டரில் போட்டுக்கோ. மேனுவலாக போடும்போது இப்படி பண்ணணும். 5 × 2 10. 5 × -3I -15I minus I × 2 அப்போ -2I. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 3 I × I வந்து I ஸ்கொயர். அப்போ ப்ளஸ் 3I ஸ்கொயர் வரும். அப்போ I ஸ்கொயருக்கு மேலே வந்து -1 கொடுத்து எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஃபைனலாக வந்து 7 - 79 வரும். இதை நம்ம கால்குலேட்டரில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது என்ன பண்ணலான்னு பாருங்கள், தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். டினாமினேட்டரை 7/13 -79I divided by 13. இது வந்து என்னென்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கும் போது எல்லாமே கம்பல்சரி நம்ம இது வந்து எழுதணும். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுங்க, மறக்காமல் எழுதிடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ 7/13 -79/13 வந்திருக்கு. இப்போ இதில் ரியல் பார்ட் என்னன்னு சொல்லலாம்? ரியல் பார்ட்டை ஷார்ட் ஃபார்மாக நான் RPன்னு எழுதுறேன். ரியல் பார்ட் வந்து 7/13. ஓகே. அடுத்து இமேஜினரி பார்ட்டை நம்ம ஐபின்னு எழுதுறோம். ஐபி என்ன வந்துருக்கு பாருங்கள், -17 divided by 13. இமேஜினரி பார்ட் எழுதும்போது இங்கே ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் எழுதணும். ஐக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதணும். இங்கே ஐ வந்து போடக்கூடாது. இது வந்து நம்ம Z1 நம்ம எடுத்துருக்கிறனால, இது Z1 எடுத்துருக்கனால இது வந்து ரியல் பார்ட் 1, இது வந்து இமேஜினரி பார்ட் 1 நான் எடுத்துக்கிறேன். சரியாம்மா? அடுத்து கேஸ் 2ல்
இப்போ என்ன பண்ண போகிறோம், கேஸ் 2ல் இதை நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இதை என்ன சால்வ் பண்ணலாம், இது Z2ன்னு பேர் கொடுத்துக்கலாங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 - i டிவைடட் பை 4 + 5i. இப்போது இதுக்கு காஞ்சுகேட் எடுக்கணும். காஞ்சுகேட் எடுக்கும்போது 3 - i டிவைடட் பை 4 + 5i இன்ட்டு காஞ்சுகேட் எப்படி எடுக்கலாம், டினாமினேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட்டுக்கு தான் சைன் மாற்றணும். அப்போ இங்கே இமேஜினரி பார்ட் என்ன, +5iயில் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன, -5i. அப்போ 4 + 5iனுடைய காஞ்சுகேட் 4 - 5i டிவைடட் பை 4 - 5i. அப்போ 4 - 5iயால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ மறக்காமல் இப்படி வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் கால்குலேட்டரை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. அப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 - i ப்ராக்கெட் க்ளோஸ் இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 4 - 5i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் அமுத்திட்டோம். இப்போ ரியல் பார்ட் எனக்கு 7 வந்துருச்சு. இமேஜினரி பார்ட்டுக்கு ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்துறேன். -19i வந்திருக்கு டிவைடட் பை டினாமினேட்டர் பாருங்கள் 4 + 5i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இன்ட்டு 4 - 5i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் அமுத்தினா ஆன்சர் எனக்கு என்ன வருது பாருங்கள், 41. இப்போ இதை தனித்தனியாக பிரிக்கலாங்களா. 7/41 -19i டிவைட் பை 41 எப்படி எழுதணும் பாருங்கள், 7/41 -19i டிவைட் பை 41. இப்போ இது வந்து என்ன Z2ன்னு கொடுத்துருக்குமா. இப்போ ரியல் பார்ட் எழுதும்போது ரியல் பார்ட் இதுதான் ரியல் பார்ட். அப்போ ரியல் பார்ட் வந்து 7/41 எழுதியாச்சு. அடுத்து இமேஜினரி பார்ட் பாருங்கள், இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு -19 டிவைடட் பை 41 ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் -19 டிவைட் பை 41 எழுதியாச்சு. இப்போது இது செகண்டாக நம்ம கண்டுபிடிக்கிறனால இது கேஸ் 2ன்னு எடுத்துருக்கனால இது வந்து ரியல் பார்ட் 2, இது வந்து இமேஜினரி பார்ட் 2ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இங்கே கண்டுபிடிச்சா இதுக்கு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கு ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள், ஃபைனல் ரிசல்ட்டில் ஃபைனலாக ரியல் பார்ட் எழுதுகிறேன். ரியல் பார்ட் ஈக்குவல் டு ரியல் பார்ட் 1 ப்ளஸ் ரியல் பார்ட் 2. ஏன் சார் ஆட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொஸ்டினில் நடுவில் இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கனால நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். இங்கே நடுவில் ப்ளஸ் கொடுத்துருக்கனால ரெண்டு ரியல் பார்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ ரியல் பார்ட் நம்மளுக்கு என்ன வந்துருக்கு பாருங்கள், RP1ஓட ஆன்சர் 7/31, RP2 வந்து 7/41. அப்போ இங்கே எழுதிக்கலாங்களா, 7/13, சாரி நான் 31 சொல்லிட்டேன், 7/13 ப்ளஸ் RP2 வந்து 7/41 வந்திருக்கு. இப்போது இதை கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி டைப் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எப்போல்லாம் ஃப்ராக்ஷன் வருதோ மறக்காமல் கால்குலேட்டர் போடும்போது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும் அதை ஞாபகம் வச்சுங்க. 7/13 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 7/41 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் அமுத்தினீங்கன்னா டெசிமலில் வருது. இது ஃப்ராக்ஷனாக பண்ணணுக்கு ஷிஃப்ட் அமுத்தி AB/C அமுத்தினீங்கன்னா ஃப்ராக்ஷனாக மாறிடும். 378 டிவைடட் பை 533 தான் இதனுடைய ரியல் பார்ட்னுடைய ஆன்சர். அப்போ RP ஈக்குவல் டு 378 டிவைட் பை 533. இப்போ ரியல் பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, இமேஜினரி பார்ட். அப்போ இமேஜினரி பார்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், IP1 அதாவது இமேஜினரி பார்ட் 1 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் 2. சரிங்களா, இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இமேஜினரி பார்ட் 1 நம்மளுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், -17 டிவைட் பை 13. இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -17 டிவைட் பை 13 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் 2 -19 டிவைட் பை 41. புரியுதுங்களா, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -19 டிவைட் பை 41 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -17 டிவைடட் பை 13 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -19 டிவைடட் பை 41 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் அமுத்தினா ஆன்சர் வருது பாருங்கள், டெசிமலில் வருது. ஃப்ராக்ஷனாக மாத்திரக்கு ஷிஃப்ட் அமுத்தி AB/C அமுத்தணும். அமுத்தினா ஆன்சர் என்ன வருது பாருங்கள், -944 டிவைடட் பை 533 வருது. இதுதான் IPனுடைய ஆன்சர். ஃபைனலாக கிடச்சக்கூடிய ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். புரியுதுங்களா. அப்போ ரியல் பார்ட் நம்மளுக்கு என்ன கிடச்சதுக்கு ஃபைனலாக, அதாவது இஜெட்டுங்கிறது Z1 ப்ளஸ் Z2 நமக்கு எடுத்துருக்கோமா. Z1ங்கிறது தான் இது ரியல் பார்ட் 1 இமேஜினரி பார்ட் 1. Z2ங்கிறது ரியல் பார்ட் 2 அண்ட் இமேஜினரி பார்ட் 2. இப்போ நம்ம Z நம்ம எப்படி எழுதலாம், இது வந்து உங்களுக்கு புரியிருக்காத எழுதுனா இது எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ரியல் பார்ட் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 378 டிவைட் பை 533ங்கிறது ரியல் பார்ட் கிடச்சிருக்கு. இமேஜினரி பார்ட் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், நடுவில் இங்கே ப்ளஸ் கொடுத்துங்க. இமேஜினரி பார்ட் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், -944 டிவைட் பை 533 வந்திருக்கு. கடைசியில் இங்கே வந்து I கொடுத்துக்கலாம். இது ஏன் சார் இப்படி எழுதுறீங்க, நீங்கள் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் தான் சார் கேட்டிருக்காங்கன்னா, ஆமாம் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் இங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். இதே கேள்வியை நல்லா கவனிச்சுக்கோமா, இதே கொஸ்டினை எக்ஸ்பிரஸ்
ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்ம் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்மில் எழுதுங்க அல்லது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மில் எழுதுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி எழுதி காமிக்கணும். இப்போ நான் கடைசியில் எழுதி காமிச்சிருக்க பாருங்கள். ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்னா இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்மில் எழுதுங்க இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மில் எழுதுங்கன்னா இப்படி எழுதி காமிக்கணும். புரியுதுங்களா? ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்ம்னா ஏங்கிறது ரியல் பார்ட், பிங்கிறது என்ன இமேஜினரி பார்ட். அதுக்காக இப்படி எழுதியிருக்கேன். நீங்கள் நடுவில் இங்கே ப்ளஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா நீங்கள் இங்கே டைரெக்டாக கூட இங்கே மைனஸ் கொடுக்கலாம். புரியிருக்கா? அப்படி எழுதியிருக்கேன். மறக்காமல் இங்கே ஐ கொடுக்கணும். ஏங்கிறது ரியல் பார்ட் ப்ளஸ் பிங்கிறது என்ன இமேஜினரி பார்ட். இதுதான் ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்ம். புரியுதுங்களாமா? இதே கேள்வியை ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்மில் நம்மளுக்கு இப்படி கேட்கலாம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இதுதான் கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.